ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். கோட்டையை பிடிக்க போவது யார் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு முன்னால் ஒரு கேள்வி இருக்குது. ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்பம் சட்டமன்ற தொகுதியை தான் பார்த்தோம். முதற்கட்ட கள ஆய்வு அதில் வெங்கடேசன் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. காரணம் தாவேகா சார்பாக ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை நிறுத்தியிருக்காங்க. ஒரு ஜாதி பின்புலம் கொண்டவர், ரொம்ப இளைஞருங்கிறதுலாம் ரொம்ப ஆக்டிவாக அந்த அந்த ஜாதி சங்கங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அந்த ஜாதியினர் அதிகமாக அந்த சட்டமன்ற தொகுதியில் இருப்பதனால அவருக்கு கூடுதல் பலமாக இருக்கிறது ஜெகநாத் மிஸ்ரா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் பிரிக்கக்கூடிய வாக்கு அதிமுகவிற்கு வாய்ப்பாக இருக்கும். அப்போ அதிமுக சார்பாக ஜக்கையன் போட்டியிடுகிறார். பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வரும் கம்பம் ராமகிருஷ்ணன் திமுக சார்பாக போட்டியிடுகிறார். அவருடைய கருத்தில் அவர் இன்னும் உறுதியாக இருக்கிறாரா, அப்படிதான் இருக்குதா, தேர்தல் காலத்தில் ஏதாவது நடந்திருக்குதா மாற்றம் அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய கருத்தை மாத்திக்க போறீங்களா? இல்ல இல்ல பிரதானமான வெற்றி ஜக்கையனுக்கு மட்டும்தான். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கிடைக்கும். ஆனா லாஸ்ட் டைம் எடுத்த ஒரு கருத்து கணிப்பும் தேர்தலுக்கு பிந்தைய எடுத்த ஒரு கருத்து கணிப்பும் ஒரு சின்ன மாறுதல் மட்டும் இருக்கும். என்னன்னா, ஜெகநாத் மிஸ்ரா வலைத்தளங்களின் கிங் அப்படின்னு சொல்லலாம். அவரை கிட்டத்தட்ட சென்னையில இருந்து ஒரு 5-6 டீம்ல வச்சு இங்க வலைத்தளங்கள்ல ஒரு ஒரு தனியாக வார் ரூமே வச்சு நடத்தினார். அவர் அந்த அளவுக்கு அவர் கொண்டு போய் பார்த்த இடங்களை செய்தியை சேகரிச்சு அதை வலைத்தளங்கள் மூலம் எவ்வளவுக்கு மக்கள்கிட்ட பரப்ப முடியுமோ அவ்வளவுக்கு பரப்புனார். தமிழக எல்லையான கேரளா பார்டர்ல ஃபுல்லா இவரோட தாக்கம் அதிகமா இருந்தது. இவர் தோட்டத்துக்கு கீழே வேலை பார்க்குறவங்களோ இவர் மூலியமா வேலை பார்க்குற மக்களோ அதிகமா இவர் சார்ந்தா இருந்தாங்க. அதே மாதிரி அந்த கம்பம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 கிராமங்கள் இவரோட செல்வாக்கு மிக மிக ஜாஸ்தி. இவரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா போன வட்டம் டிஎம்கே என்னெல்லாம் வாக்குறுதி கொண்டு செய்யாம விட்டாங்களோ அதெல்லாம் நேரடியா போய் களத்துல போய் நின்று அதை வீடியோ எடுத்து வலைத்தளங்களை பகிர்விட்டார். அது யாருக்கு சாதகமோ இல்லை, இவருக்கு பெரிய பிளஸ் பாயிண்டா இருந்துச்சு. நம்ம இவர் 3ஆம் இடத்துல வருவாரு அப்படின்னு கருத்து கிடைச்சோம். ஆனா இவர் வாக்கு வங்கியை பார்த்தா 2ஆவது இடத்துக்கு போயிடுவார். கம்பத்துல ஜக்கன் அதிகபரமான வாக்கை பெற்று வெற்றி பெற்றுவாரு. 2ஆவது இடத்துக்கு இவர் வந்துருவாரு. 3ஆம் இடத்துக்கு ராமகிருஷ்ணன் போவான்ற ஒரு கருத்து கிடைக்கும். பிந்தைய முடிவுகள் தெரிவிக்குது. ஸோ இப்போ அதுல ஒரு மாற்றம்னு நம்ம சொன்னது ஜக்கையன் தான் இருக்க போறாரு. இப்போ செகண்டுக்கு யார் போட்டி அப்படிங்கிறதுல தான் இப்போ மாற்றம். அந்த அளவுக்கு அவரு கலப்பணி ஆச்சிருக்காரு. இப்போ இவங்க ராமகிருஷ்ணன் இந்த பிரச்சனையெல்லாம் தெரியும். ஜெகநாத் மிஸ்ரான்னு ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் இருக்கிறாரு. ஜக்கையன் இப்பொழுது ஒரு கூட்டணியோட அவங்க போட்டி போடுறாங்க. ஏற்கனவே அமமுக அதிமுக தனியாக பிரிச்சிருந்தது, இப்போ சேர்ந்து போட்டிடுறாங்க. அப்படிங்கிறப்ப அவர் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது மாற்றிருக்கிறாரா? ராமகிருஷ்ணன் நிறைய செலவு பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம தோத்துருவோம்னு தெரிஞ்சு பைசா கொடுக்காம இருந்தாரா? இல்லை, செலவு பண்ணாங்க. ஆனா அதை மக்கள்கிட்ட கட்டணம் போய் அங்க இருக்க லோக்கல் பாலிடிக்ஸ்னால அது போய் சேரல, மக்கள்கிட்ட போய் சேரல, சரியா சேரல. ஆனா ஜெகநாத் மிஸ்ரா ஒவ்வொரு கைக்குள்ள இருக்க செல்போன் மூலமா அதிகமா போய் சேர்ந்துட்டாரு, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சின்ன விஷயமா இருக்கும், அதை வலைத்தளங்கள் மூலம் பெரிய விஷயமா ஆக்கி அவரோட நன்மை பெற்றாரு. அதெல்லாம் ஒரு சின்ன பாத்ரூம் பண்ணிருப்பாங்க, அந்த பாத்ரூம்ல போய் பாத்தீங்களா பாத்ரூம் திறக்கவே இல்லை, 5 வருஷமா என்னதான் பண்ணாங்க, அப்படி அவரோட ட்ரெண்ட் ஆஃப் வியூ எல்லாம் வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இவர் பண்ண போறதை காட்டியும் இதுக்கு முன்னுக்கு பண்ணாமூட்ட செய்திகள் எடுத்து அதிகமாக மக்கள் போய் சேர்த்துட்டாரு. ஓ இப்படிதான் நடந்துச்சு 5 வருஷமான்ற மக்களுக்கு தெரியப்படுத்தாரு. இப்ப சமீபமா 1 மாசமா தெரியப்படுத்தாரு. அதனால மக்கள் அதிருப்தி இருக்காங்க. கம்பம் தொகுதி மக்கள் அதிருப்தி ஏற்பட்டு ஓட்டோட பதிவுலாம் மாறி வந்துச்சு. அப்படி வாக்குகள் ஃபுல்லா. எத்தனை வாக்குகள் வாங்குவார் ஜெகநாத் மிஸ்ரா? 50,000 வாக்குகளுக்கு குறையாம வாங்குவார். எப்படி குறைஞ்சது 50,000 வாக்குகள் வாங்கிடுவார். 50,000. ஓகே, 50K. தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் நம்ம பார்க்குறோம். அந்த வகையிலே நாம் முதற்கட்ட கள ஆய்விலேயும் இங்கே என்டிஏ கூட்டணி ஜக்கையன் அவர்களுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மீண்டும் உறுதிப்பட வெங்கடேசன் அவர்கள் தெரிவிக்கிறார். அதற்கு இன்னும் வலுவாக இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கொஞ்சம் அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் ஒரு 20% வாங்குவாங்க, 18லேருந்து 20% வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்பொழுது இன்னும் கூடுதலாக ஜெகநாத் மிஸ்ரா வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 2வது இடத்துக்கு போட்டி ராமகிருஷ்ணனா ஜெகநாத் மிஸ்ராவா அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அவருடைய பிரச்சாரம் இளைஞர் மத்தியில் பெரிய அளவில் போய் சேர்ந்திருக்கிறது. அவர் சமூக வலைத்தளங்கள் மூலமாக வார் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்கள, அது சென்னையிலேருந்து ஆட்களை இங்கே கொண்டாந்து கம்பத்தில் நிறுத்தி ஒவ்வொரு பகுதியிலையும் திமுக செய்ய தவறிய விஷயங்கள்,
அல்லது அவங்க சொதப்பலாக என்ன பண்ணியிருக்காங்களோ அதையும் கூட ஒரு வீடியோவாக பதிவிட்டு அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். ஒன்று அதன் மூலம் அவர் ஒரு பிரபலம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம். அந்த பிரச்சாரத்தின் மூலமாக அதிமுகவுக்கும் அவர் ஒரு வகையில் உதவி இருக்கிறார் அப்படின்னு தான். ஏன்னா திமுகவுக்கு பிரதானமாக இருக்கிறது அங்கே அதிமுக நிற்கிறதுனால அவங்களுக்கும் அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. அப்படிங்கிறதுனால ஜக்கையன் வெற்றி பெறுவதற்குத்தான் வாய்ப்பு அப்படிங்கிறது ஸ்ரீ டிவியுடைய கம்பம் தொகுதியில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.